ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 9th மேக்ஸ் சாப்டர் 3லேருந்து எக்ஸசைஸ் 3.13லேருந்து ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். சால்வ் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். 6x + 7y - 11 = 0, 5x + 2y = 13. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். 6x + 7y - 11 = 0ன்றதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். 5x + 2y இந்த +13 இந்த சைட் கொண்டு வந்துடும். -13 = 0ன்றதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கோஎஃபிஷியன்ஸை எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். So use the coefficients for cross multiplication. x, y, 1. இப்போ y ஓட coefficient first எடுத்துப்போம் 7 and 2. அடுத்தது constant term -11 and -13. அடுத்தது x ஓட coefficient 6 and 5. Again y ஓட coefficient 7 and 2. இப்போ next stepல என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் cross multiply பண்ணுறோம். So x by 7 into -13 என்ன, -91 minus 2 into -11 -22 equal to y by -11 into 5 -55 minus 6 into -13 -78 equal to 1 by 6 2s are 12 minus 7 5s are 35. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸ் பை -91 minus into minus +22 equal to y by -55 minus into minus +78 equal to 1 by 12 minus 35. ஸோ எக்ஸ் பை -91 + 22 என்ன வரும், -69 equal to y by -55 + 78 23 equal to 1 by 12 minus 35 minus 23. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், எக்ஸோட இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ஈக்குவேட் பண்ணுறோம், ஒய்யோடையும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் பை -69 equal to 1 by -23, y by 23 equal to 1 by -23. இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த -69 மேலே கொண்டு போய்ட்றோம். x equal to -69 by -23. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும், x வேல்யூ +3. y கண்டுபிடிக்கணும். ஸோ 23 இந்த சைட் கொண்டு போய்ட்றோம். 23 by -23 -1. ஸோ therefore the value of x is 3 and y is -1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.